அந்த காலத்துல இருந்தே நம்ம பாரம்பரியமா இதை எடுத்தறி அப்படின்ன முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய மாடல்ல அந்த பேக் டைவ் பின் கர்ணம் அடிப்போம். கீழே விழாம தப்பிக்கக்கூடிய யுக்திகள்லாம் இதுல மிக பெருசா இருக்குது. வணக்கம், லெமோரியா கலைக்கல்லூரில இருந்து செல்வன். நம்ம வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம கலையோட ஆழத்தையும் அகலத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் கலையில உள்ள நுண்ணதமான விஷயங்களை, ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் எடுத்து உங்கள்ட்ட நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேக் டைவ், இது பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்தே நம்ம பாரம்பரியமா இதை எடுத்தறி அப்படின்ன முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எடுத்தறில இது பின்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால பேக் டைவ் அடிக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாடல்ல அந்த பேக் டைவ் பின்கரணம் அடிப்போம். அதுல ஒரு சில மாடல்களை எப்படி எப்படி பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம இந்த கலையை கத்துக்கிறது முக்கியமா, நான் எடுத்தறிய பற்றி இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அந்த நம்ம இதுல சேனல்ல இருக்கும் பாருங்க. இதுல நம்ம கீழே விழாம தப்பிக்கக்கூடிய யுக்திகள்லாம் இதுல மிக பெருசா இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கலைக்கு நம்ம உடம்பு இரும்பு மாதிரியும் பிளெக்சிபிளாவும் இருக்கிறதுக்கு இந்த எடுத்தறி முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நம்ம எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பின் கரணம் அடிக்கணும்னா முதல்ல ஒரு 4 விதமான எக்ஸசைஸ் கொடுக்கணும். அந்த ஜம்மிங்ல பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும்போது எல்லாரும் குனிஞ்சு ஜம்ப் பண்ணுவாங்க. அதை செய்யக்கூடாது. ஆனா ஜம்ப் பண்ணி பின்னாடி போகணும். நம்ம ஜம்ப் பண்ணும் போதே ஒரு பேக்ல லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வரும். அதுக்குண்டான எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்க. இப்போ முதல்ல பின் ஜம்மிங், அதாவது பின்னாடி ஜம்ப் பண்ணி போறது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி துள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை லேசா இது பண்ணுங்க. இந்த கால் லைட்டா தூக்குங்க. இருக்குங்களா? இந்த மாதிரி லேசா காலை தூக்கிட்டு ஒரு ஜம்ப் பண்ணுங்க. அப்படி இப்படி இப்போ ஏற்கனவே இந்த பசங்க நம்ம நிறைய இது பண்ணதுனால ஒரு 10 கவுண்டிங் மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இது 10 ஜம்மிங் பண்ண பிறகு இதே மாதிரி தான் பின்னாடி போகணும். ஆனா இந்த கால் நெஞ்சு வரைக்கும் வரணும். ஜம்ப் பண்ணி பின்னாடி போகும்போது அது போச்சுல பாத்தீங்கன்னா குனிய கூடாது. இப்ப ஜம்ப் பண்ணும்போது நம்ம கால் மேல வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பெண்ட் போடக்கூடாது. லைட்டா ஒரு சின்ன பெண்ட் வரும். அதோட இது பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒருக்கா செய்து காமிங்க. அப்படியே எவ்வளவுக்கு பின்னாடி போக முடியுமோ அவ்வளவு பின்னாடி போகணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மூணாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி கையையும் வீசிக்கிட்டு பின்னாடி போறது மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இதுவும் பின் கரணத்துக்கு உள்ளதுதான். சரிங்க. டவுன் தரையில கை ஊனிக்குங்க. ஓகே. இப்போ 1 சொல்லும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி பேக்ல அழிஞ்சு அடிக்கல உட்காரணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம இது யோகாசனத்துல எல்லாம் பண்ணக்கூடியதான். பின்னாடி வளைஞ்சு நிக்கிறது. இது பேக் டைவுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்குண்டான எக்ஸசைஸ் தான் இது. பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரும் படுங்க. ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8
9, 10. அடுத்தது இந்த எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா பின்னால உப்பு சாக்கு மறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன பசங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆளை எப்படி கரைக்கி விட்டுறலாம். கொஞ்சம் பெரிய உடம்புனா 2 வரை நின்று அப்படியே உப்பு சாக்கு மறைச்சு விட்டுறலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஆளை லேசா குனிய வச்சுட்டு அவங்க மேல அப்படியே கரைக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மெத்தடு கிடைச்சிடும். அடுத்தல அதை நம்ம செய்ய போறோம். இப்போ கொஞ்சம் சின்ன ஆட்களா இருந்தாங்க, உடம்பு வெயிட் கம்மி தான் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளே சுத்தி விட்டுறலாம். ரெடி. 1 2 3 ஜம்ப் பண்றோம். இப்போ நம்ம பின்கரணம் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டோம். இதுல எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி பின்னாடி வர்றது, அடுத்தால ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்து காலை பிடிக்கிறது, அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி வளையிறது, அப்புறம் பின்னாடி நின்று வில்லு மாதிரி வளைஞ்சி நம்ம உடம்ப பிளெக்சிபிளா மாத்துறது. இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணிட்டோம். இனி அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இது உப்பு சாக்கு மறிக்கிறேன்னு சொல்லுவோம். இப்போ சின்ன உடம்பு அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்க அப்படியே தூக்கி கறக்கி விட்டுறலாம். இது பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு கறக்குறது. ரெடி. 1 பாத்தீங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட். இது நம்ம ஏற்கனவே தனியா பண்ணோம், இப்போ பிடிச்சு பண்றாங்க. ஓகே, அடுத்தது நீங்க ஜம்ப் பண்ணுங்க. இது ஜஸ்ட்டுக்கு ஜம்ப் பண்றது, இது ரெண்டாவது. ஓகே, இது இனி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி வில்லு மாதிரி வளையிறது, அவங்க சுத்தி விட்டுருவாங்க. சரி, நீங்க எப்படி கரைக்கி விட்டுருங்கன்னா ஓகே. ரெடி 2 3 அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் செய்யும் போதுதான் கரெக்டான பொசிஷன் வரும். அப்புறம் காலில் லேண்ட் பண்றது எப்படின்னு வரும். 3 1 2 3 அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த டைவ் பயிற்சியில கரணம் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம இடுப்பை பிடிச்சி ஒரு கரைக்கி விட்டுருவோம். அதுல வந்து இடுப்பு வெட்டு வந்துடும், நல்ல அழகா பண்ணிடுவாங்க. ஆனா காலை கொண்டு லேண்ட் பண்ணும்போது நிறைய வரதுக்கு இன்ஜுரி ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்படி காலை கரெக்டா பிளெக்சிபிளா வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அது நம்ம மூளைக்கு மெமரி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் இந்த எக்ஸசைஸ். இது ஒரு டெக்னிக் தான். இந்த காலை கொண்டு தரையில ஊனும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு தலைகீழ வந்து உடம்பு ஒரு சுழல் வந்து அதுக்கு பிறகு காலை ஊனும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் கிடைக்கும். இடுப்பு விட்டுடுங்க. அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி காலை ஊனுக்கு படிச்சுட்டாங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். கைய ஃபுல்லா வீசுங்க, நிமிர்ந்து இல்லைங்க, கால் மட்டும் தான் பெண்ட் ஆகணும். 1 2 அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணதை பாத்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் கர்ணம் நின்றுட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சமட்டு கர்ணம்னு சொல்லுவோம். காலை கொடுத்து காலை மிதிச்சு மேலே ஏறி அடிக்கிறது. இதுல வந்து சப்போர்ட் நல்லா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இவங்க தூக்கி விடுறதுல அந்த உடம்பு சுத்துறதுக்கும் ஜம்மிங்க்கு இவ்வளவு ஒசரமும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால ஈஸியா அந்த கர்ணம் வந்துடும். தானே நின்றுகிட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கர்ணம் வந்துடும். அதனால இது வந்து ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பின்னால விழாம லேசா தாங்கி பிடிச்சி ஒரு கரைக்கி விடுவாங்க, இவங்க தூக்கி எறிவாங்க. ரெடி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அந்த பின் கரணம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம டெப்தாவே பார்த்தோம். இதுலயும் ஒரு போட்டி என்ன, நீங்க இதை உன்னதமா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்டிக்கு சிறப்பா பரிசெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறோம். மாசம் ஒரு ஆளை குறுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நாங்க வந்து இங்க வந்து கலைக்கு தேவையான மான்கொம்பு, சுருள்வாளு, அப்புறம் வேல், கேடயம், அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா கத்தி, கோடலி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே அனுப்பிட்டு இருக்கோம். நீங்க போன்ல ஆர்டர் பண்ணாலே போதும். இதுல போட்டி என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப பேக் டைவ் அடிச்சாங்கல்ல, அடிச்சதுல சமுட்டு கரணம் எத்தனை தடவை, அதாவது காலை பிடிச்சிட்டு தூக்கி விடும்போது கடைசியில அடிச்சாங்க, இது எத்தனை முறை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல போட்டீங்கன்னா, அதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம், நீங்க இதுல வந்து கமெண்ட் பண்ணும்போது உங்க பேரு, போன் நம்பர் ஏதாவது இருந்தாதான் நாங்க உங்களை தொடர்பு கொள்ள முடியும். இல்லைன்னா கீழே உள்ள போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதுல குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இதுல ஒரு அழகான பரிசு உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்ம கலைகளை பற்றி நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க கூட பயணிங்க. நன்றி, வணக்கம்.